எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும். 3 நாட்டு குதிரைகளும் விற்பனைக்கு வந்திருக்குது. நீங்கள் பார்த்துருக்குது ஆண் குதிரை. இது இல்லாமல் இன்னும் 2 பெண் குதிரை பாருங்கள் வரும் ஸ்க்ரீனில். 3மே விற்பனைக்கு வந்திருக்கு. 3 சேர்த்து வாங்கினா 50,000 ரூபாய் விலை சொல்கிறாரு. தனித்தனியானா விலை தனித்தனியாக வரும், இன்னும் மிச்சமாகும். 3 ஒரே ஆள் வாங்குறதா இருந்தால் 50,000 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆண் குதிரை, உயரம் 49 இன்ச்சு. இது பெண் குதிரை. இது 2 மாதம் சினையாக இருக்குது. இதுவும் அதே 3 குதிரையும் சேர்ந்தது தான். இதெல்லாம் வண்டி பழக்கம் உள்ளது, அதுவும் வண்டி பழக்கம் உள்ளது. இது பெண் குதிரை, கருங்கால் குமேத்து. இது 8 மாதம் சினையாக இருக்குது. இது 9 சுழி சுத்தம். இந்த குதிரைங்கள்லாம் 3மே அர்ஜென்ட் சேல். அதனால் 50,000 ரூபா தான் அவர் விலை சொல்கிறாரு. தனித்தனியாக வேணும்னா தனித்தனி விலை வரும், அதாவது இன்னும் மிச்சமாக தான் போகும். 3 குதிரையுமே ஒரே ஆள் வாங்குறதா இருந்தால் 50,000 ரூபா கொடுத்து போதும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த விலைக்கு போட்டிருக்கோம். இருக்குது சேலத்துக்கு அருகாமையில் உள்ள ராசிபுரத்தில் இருக்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். அர்ஜென்ட் சேலு, மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டு. இது வேணுங்கிறவங்க என் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் 3 குதிரையுமே நீங்கள் ஏற்றிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு தனித்தனியாக வேணும்னா தனித்தனி விலை தான் வரும். அப்படி பார்த்தாக்கா மிச்சமாகும். இந்த ஒரு குதிரை மட்டுமே தனியாக கொடுக்கணுன்னா அவர் சொல்கிற விலை 25,000 சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல பார்த்த ஆண் குதிரை, இது ஆண் குதிரை. இது கேட்டால் கூட அவர் 30 ரூபா சொல்கிறாரு. அப்போது இது 30, அது 25ன்னா 55 ஆச்சு. அப்போ இன்னொரு குதிரை அப்படி கணக்கு பார்த்தா 80,000 ரூபா பக்கம் வருது. 3மா சேர்த்து வாங்கினா 50,000 போதுங்கிறாங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்.